வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஊரை ப்ரமோட் பண்ணது மூலியமா தானும் ப்ரமோட் ஆன தங்கபாண்டியன் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்றுலேருந்து மறுபடியும் சென்சேஷனலாக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு கத்தி வந்துட்டு கூமாப்பட்டிக்கு வாங்க, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனக்கவலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னு இருந்தாலும் சரி, ஸோ வாழ்க்கையில் எந்த பிரச்சனைனாலும் கூமாப்பட்டிக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை தீந்துரும். கூமாப்பட்டி ஒரு சொர்க்கங்க, தனி ஐஸ்லாண்டுங்க, தண்ணி பார்த்தீங்களா தேநீர் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த ஒரு காதலோட சொன்னதுனால அவருடைய ஊரே வந்துட்டு படு பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு மாலத்தீவு இருக்கும் போலயே, நம்ம இதை இத்தனை நாளா கவனிக்கலையே அப்படின்னு சொல்லி போய் பார்த்து மொக்கெல்லாம் வாங்கி வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கமே வந்துட்டு எப்பா அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு யாரும் போகாதீங்கப்பா, அவர் காட்டக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு இருக்கு. அவர் காட்டுற அருவி குளம் இதுலலாம் வந்துட்டு குளிக்கிறதுக்கு இப்ப தடை அப்படின்றது இருக்கு. ஸோ அவங்க யாரும் வந்துட்டு கூட்டமா படையெடுத்துலாம் வர வேணாம், அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா தேனி மாவட்டத்து பக்கத்துல ஒரு சில இடங்களை சொல்லி அங்க வேணா போங்க, பட் கூமாப்பட்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால நொந்து போன தங்கபாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தொடர்ந்து வந்துட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இருந்த ஊர் இப்போ இப்படி இருக்கு, நான் வந்துட்டு கவர்மெண்ட் கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனுலாம் கொடுத்துருக்கோம், பட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு சில நிகழ்வுகள்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏன் அவர் போலீஸ் ஆக முடியல, அதை தாண்டி அவர் அவருடைய லைஃப்ல இப்போ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பல இன்டர்வியூஸ் அப்படின்றத கொடுத்து ட்ரெண்ட் ஆனாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேத்துல இருந்து மறுபடியும் ஏன் சென்சேஷனல் ஆயிருக்காரு தங்கபாண்டி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூமாப்பட்டி டு பிக் பாஸ், ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில வாரங்கள்ல ஆரம்பிக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் மிட்ல பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல தங்கபாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப உறுதியா வந்துட்டு தங்கபாண்டி பிக் பாஸ் சீசன் 9ல இருக்காப்ல அப்படின்ற தகவல்களும் கசிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள்ஸ்க்கு பொண்ணு தேடுற மாதிரியான ஷோல ஆல்ரெடி வந்துட்டு தங்கபாண்டியன் பர்ஃபார்ம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. ஸோ இப்படி தங்கபாண்டியன் ப்ரமோட் ஆனது அப்படின்றதான் நேத்துல இருந்து எதிர்மறையான விமர்சனங்களையும் நேர்மறையான விமர்சனங்களையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூமாப்பட்டிக்காரர் பிக் பாஸ் போறதுக்கு தகுதியானவரா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்பெல்லாம் திறமை தேவையில்லைங்க, இன்ஸ்டாகிராம்ல நீங்க எதையாவது கண்டென்ட்டே இல்லைனாலும் பேசினா போதும், நீங்க வைரல் ஆகிட்டீங்கன்னா எல்லா சேனல்ஸும் லைன் கட்டி நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்றதும் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுல உண்மை, அதை தாண்டி பிக் பாஸ் சீசன் 9க்கு தங்கபாண்டி போறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கூமாப்பட்டியை ட்ரெண்ட் ஆக்குனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல யூடியூப் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்ததோட மட்டும் இல்லாம சென்னை சில்க் குமரன் தங்க மாளிகை இருக்குயா, இது ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாடலாவும் மாறி இருக்காரு தங்கபாண்டி அப்படின்னே சொல்லலாம். அதுவுமே வந்துட்டு டாக் ஆஃப் த டவுனா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை சில்க்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு ப்ரமோட் பண்றதுக்கு சினிமா ஸ்டார்ஸ் தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கபாண்டியன் அந்த ஜவுளி கடையினுடைய விளம்பரம் இருக்கு இல்லையா, அதில் வந்திருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால சென்னை சில்க்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒன்றும் சாதாரண பிராண்ட்லாம் கிடையாது, சாதாரண நிறுவனம்லாம் கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய நிறுவனமே வந்துட்டு தங்கபாண்டியனை அப்ரோச் பண்ணி தங்களுடைய பிராண்டிங் அப்படின்றத பண்றாங்க அப்படின்றத ஒரு சிலர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வட இந்தியாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின்ஸை கூப்பிட்டு வந்து விளம்பரத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஊர் பையனுக்கு வாய்ப்பு அப்படின்றது ஒரு கிடைக்கிறது சந்தோஷம் தான்ப்பா. அதுவும் மொதல் டைமா பார்த்தோம் அப்படின்னா ஜவுளி கடை விளம்பரத்தில் ஆம்பளை ஒருத்தர் நடிக்கிறத இப்போதாப்பா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபன்னியாகவும் ஒரு சிலர் கமெண்ட்ஸ் அப்படின்றது போட்டாலும் உள்ளபடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, அது ஒருத்தருக்கான வாய்ப்பு அப்படின்றது எப்படி கொடுக்குது, அதே சோஷியல் மீடியாஸ் ஒருத்தருடைய வாழ்க்கை அப்படின்றதையே எப்படி மாற்றி கட்டமைச்சிருக்கு அப்படின்றதுக்கும் ரொம்ப சிறந்த உதாரணமா தங்கபாண்டி பார்க்கப்படுறாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்தி வீடியோ போட்டது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் பேசக்கூடிய ஸ்லாங்குக்காக
ப்ரொமோஷனுக்காகவே பார்த்தோம் அப்படின்னா பல பிராண்டிங் நிறுவனங்களும் அடுத்தடுத்து அணிவகுத்து நிற்கிது அவருடைய ப்ரொமோஷனுக்காக அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பவுன்சர்ஸ் படைசூழ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குமரன் தங்க மாளிகையிலேயா இருந்தாலும் சரி, தி சென்னை சில்க்ஸ்லேயா இருந்தாலும் சரி, அவருடைய அடுத்தடுத்த ப்ரொமோஷனல் வீடியோஸ் அப்படின்றதும் வெளியாகி பலரையுமே ஆச்சரியத்தில் வீழ்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீ தமிழ் மாதிரியான டிவி சேனல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ்லையும் நம்ம குமாபட்டிக்காரர் இறங்கி கலக்க ஆரம்பிச்சிட்டாரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜீ தமிழில் வந்துட்டாருன்னா அதுக்கு போட்டி நிறுவனமாக இருக்கக்கூடிய விஜய் டிவி அவர் அப்ரோச் பண்ணாமல் இருக்குமா? ஸோ சீசன் 9 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊரையே ஒரு தனி மனுஷன் ப்ரமோட் பண்ணுறான், பிஆர்ஓ பக்காவாக பண்ணியிருக்கான் அப்படின்னா அப்போ நம்ம ஷோவை அந்த மனுஷனால் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும்? அதை தாண்டி சாமானிய ஒருத்தர் நம்ம உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா அது நம்ம சேனலுக்கும் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய லைம் லைட்டாக இருக்கும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே இவருக்காகவே பிக் பாஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவருடைய பர்சனல் கேரக்டர் என்ன, அதை தாண்டி இவர் எந்த மாதிரியான ஆளு அப்படின்றத ஒரு கியூரியாசிட்டியிலே இவருக்காக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படின்றதும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா அவர் பிக் பாஸ் சீசன் 9 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அப்படின்னு சொல்றாங்க. எனிவேஸ் அப்படி அவர் உள்ள போனாரு அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம சேனல் சார்பா அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றத சொல்லிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சிலர் நேர்மறையாக அவருக்கு வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், பரவாயில்ல ப்ரோ உங்களுடைய க்ரோத் வந்துட்டு நல்லா இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தங்களுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம்ப்பா, ஒன்றுமே கண்டென்ட்டே இல்லை, வீடியோவில் ஏதாவது கண்டென்ட் இருக்குன்ற, சும்மா கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைம் கத்தி வீடியோ போட்டான். அதில் என்னத்தை கண்டானுங்களோ தெரில, இந்த ஜீ தமிழும் விஜய் டிவியும் அடுத்தடுத்து ஷோஸ் கொடுக்குறாங்க. இந்த சென்னை சில்க்ஸ் பாரு வேற ஆளே இல்லாத மாதிரி இவனை கூப்பிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்துட்டு டேலண்ட் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, சும்மா எதையாவது கத்திட்டா போதும், இல்லை இந்த வாட்டர் மிலன் இருக்கு இல்லையா அதை வாங்கி வாயில வச்சுக்கிட்டா போதும், ட்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அப்படி ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அவனுங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துடுறானுங்க, அதை வச்சு அவனுக்கு காசு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவருக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்றதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் எது எப்படியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு டிக்டாக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ வந்துட்டு மோசமாக வீடியோ பண்ணக்கூடிய பலர் இருக்காங்க, அவங்களும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது தங்கபாண்டியன் வந்துட்டு அவ்வளோ மோசமாலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் அப்படின்றது பதிவிடுறதில்ல அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம முழுசாக புறம் தள்ளிடவும் முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தங்கபாண்டியனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு ஏற்றது தானா? அவருடைய உழைப்புக்கு அது அவ்வளோதாப்பா, கண்டிப்பாக வந்துட்டு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா இதெல்லாம் வந்துட்டு ஓவர் ஹைப்பு, தேவையெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்புகள்லாம் வந்துட்டு வர்ற அளவுக்கு அவர் ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம். தட பை பை.